போகிறோன்னா, ஒரே ஒரு நாளில் ஆடு எவ்வளவு சாப்பிடுது அப்படிங்கிற ரகசியத்தை பார்க்க போகிறோம். நம்மளோட ஆடு ஒரு நாளில் எவ்வளோ சாப்பிடும் தெரியுமா? அதுக்கு எவ்வளோ தீவனம் கொடுக்கணும், எவ்வளோ கான்சன்ட்ரேட் ஃபீடு, தண்ணி எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு நிறைய பேர் தெரியாமல் பெரிய தவறு பண்ணுறாங்க. இந்த ஒரு விஷயந்தான் உங்கள் லாபத்தையும் நஷ்டத்தையும் தீர்மானிக்கும். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது, ஒரு ஆடு தினசரி எவ்வளவு சாப்பிடும், வயதுக்கு வயது உணவு மாறுபாடு, லாபம் அதிகரிக்க ரகசியமான தீவன முறை, விவசாயிகள் பண்ணுற பெரிய மிஸ்டேக் தான் பார்க்க போகிறோம். இதை முழுசாக பார்த்தா நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனலாக ஆடு பண்ணையாளராக ஆகிடுவீங்க. ஃபஸ்ட்டு சரியாக பார்த்தா ஒரு ஆடு ஒரு நாளுக்கு சாப்பிட்றது அவங்க பாடி வெயிட் அடிப்படையில் தான் இருக்கும். பொதுவாக ஒரு ஆடு தன் உடல் எடையிலோட 100% 5% வரைக்கும் ட்ரை மேட்டர் சாப்பிடும். எடுத்துக்காட்டுக்கு 30 கிலோ ஆடு இருந்தால் 1 முதல் 1.5 கிலோ வரைக்கும் உலர் தீவனம் தேவைப்படும். ஆனால் இது ட்ரை மேட்டர், அதாவது அது கீரை வெயிட் வேறு இருக்கும். இப்போ இந்த புல்லில் பார்த்திங்கன்னா 70% வாட்டர் இருக்கும், அதாவது தண்ணி இருக்கும். அதனால் 3லேருந்து 5 கிலோ வரைக்கும் பசுந்தீவனம் சாப்பிடும். இப்போ ஒரு நாளுக்கான முழு தீவனம் நம்ம பார்க்கலாமா? ஒரு ஹெல்த்தியான ஆட்டுக்கு தினசரி டயட் எப்படி இருக்கணும்னா, பசுந்தீவனம் பார்த்திங்கன்னா 3லேருந்து 5 கிலோ இருக்கணும். அது இந்த நேப்பியர் புல், சோளம், அசோலா, இதெல்லாம் நிறையா வகைகள் இருக்குது. அதெல்லாம் அடுத்து பார்த்திங்கன்னா உலர் தீவனம் 1 to 2 கிலோ. எடுத்துக்காட்டுக்கு வைக்கோல், மக்காச்சோளம், இதெல்லாம். அடுத்து கான்சன்ட்ரேட் ஃபீடு 300லேருந்து 500 கிராம். கம்பு, மக்காச்சோளம், அந்த ஆயில் கேக் மிக்ஸு, இதெல்லாம் தேவைப்படும். அடுத்து தண்ணி பார்த்திங்கன்னா 3லேருந்து 6 லிட்டர் தேவைப்படும். இதெல்லாம் பேலன்ஸாக கொடுத்தா தான் ஆடு நல்ல வளர்ச்சியோட ஆரோக்கியமாக இருக்கும், உடல் எடை அதிகரிக்கவும் செய்யும். இப்போ ஒவ்வொரு வயசு ஆட்டுக்கும் வேறு வேறு டயட் இருக்கும். இப்போ குட்டி 0லேருந்து 3 மாதம் ஃபஸ்ட்டு என்னென்னா அந்த தாய்ப்பால், அந்த தாயாட்டுக்கிட்ட இருக்க தாய்ப்பால் ரொம்ப ரொம்ப முக்கியம். சிறிய அளவு அந்த கான்சன்ட்ரேட் ஃபீடு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து பழகணும். அடுத்து வளர்ச்சியான ஆடு 3லேருந்து 9 மாதம். இதுக்கு பார்த்திங்கன்னா அதிகமான ப்ரோட்டீன் தேவைப்படும். 200லேருந்து 300 கிராம் கான்சன்ட்ரேட் ஃபீடு தேவைப்படும். பெரிய ஆடு இதுக்கு மெயின்டெனன்ஸ் டயட் கொடுக்கணும். அடுத்து சினை ஆடு 50% கூடுதலாக சத்தோட தீவனம் கொடுக்கணும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா அந்த ஆடுகளோட வளர்ச்சியும் ரொம்ப மெதுவாக தான் இருக்கும். நிறைய பேர் இதில் பெரிய மிஸ்டேக் பண்ணுறாங்க. ஒரே ஒரு தீவனத்தை மட்டும் கொடுக்கறது ஒரு நாளைக்கு. கான்சன்ட்ரேட் ஃபீடு கொடுக்காமல் இருக்கிறது, தண்ணி கொடுக்காமல் இருக்கிறது, அதே மாதிரி நிறையா இல்லைன்னா நிறையா தீவனம் கொடுத்துருவாங்க. இதெல்லாம் நோய்க்கும் நஷ்டத்துக்கும் காரணமாக அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து லாபம் அதிகரிக்க ஒரு சின்ன ரகசியம்தான் சொல்ல போகிறேன். நீங்கள் ஸ்மார்ட்டாக ஒரு தீவன முறையை பண்ணியிருந்தீங்கன்னா 30% வரைக்கும் வளர்ச்சி அதிகரிக்கும். அதே மாதிரி அதோட இறைச்சியோட அந்த அளவு நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். ரீப்ரொடக்ஷன் பெட்டராக இருக்கும், அதாவது இனப்பெருக்கம் மறுபடியும் பண்ணுறதுக்கு பெட்டராக இருக்கும். அடுத்து சீக்ரெட் டிப்ஸு, காலையில் ப்ளஸ் மாலையில் ஃபீடிங் கண்டிப்பாக கொடுக்கணும். அதே மாதிரி மிக்ஸ் பவுடர் சிஸ்டம் கண்டிப்பாக இருக்கணும். மினரல் மிக்சர், கனிமை கலவைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த இதையும் சேர்த்துக்கணும். அதே மாதிரி சுத்தமான தண்ணீர் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு நாளைக்கு ஒரு தீவனம் கட்டுறீங்க அப்படின்னா, நாங்களாம் ஒரே தீவனமாக கட்டாமல் அந்த அகத்திக்கொலை, அதுக்கப்புறம் வேப்பலை, இதெல்லாம் சேர்த்து கட்டுவோம். அதே மாதிரி மஞ்சனத்தி இலை, அப்புறம் நிறைய இலைகள் சொல்லுவாங்க, எனக்கே கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும். இந்த இலைகள்லாம் ஒரு 2-3 சேர்த்து கட்டுவாங்க. சில நேரம் பார்த்திங்கன்னா இந்த பட்டுப்புழு அந்த இலை இருக்கும் பார்த்திங்களா, அந்த இது எங்களுக்கு பக்கத்தில் இருக்குது, அது சில நேரம் கிடைக்கும்.
அந்த இலையும் நாங்கள் சேர்த்து கட்டுவோம். அது வந்து நல்ல வெயிட் கெயின் ஆகிறதுக்கு ஒரு நல்ல தீவனம் கூட, பசுந்தீவனம் கூட சொல்லலாம். இதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தான் ஒரு லாபமான ஆடு வளர்ப்பு முறையை நீங்கள் வந்து பார்க்க முடியும். ஓகேங்களா? இதுதான் ஒரு ஆடு ஒரு நாளில் எவ்வளோ சாப்பிடுது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் பண்ணை வந்து லாபத்துக்கு பாதி வேலை முடிஞ்ச மாதிரி தான். ஓகேங்களா? அதே மாதிரி ஆடுக்கு வந்து நாங்கள் வந்து அரிசி வைக்கிறோம் பார்த்தீங்களா நைட்டு. நீங்கள் வந்து பழக்கம் இருந்தால் மட்டும் அரிசி வச்சு பழகுங்க. சப்போஸ் நான் இது வரைக்கும் அரிசியே வச்சதில்லை அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக, நிறைய வேண்டாம், ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் வச்சு பாருங்கள். அதுக்கடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். நாங்கள் வரைக்கும் 1.5 உலக்கு, ஒரு காப்பிடி உலக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அதில் 1.5 உலக்கு வரைக்குமே எங்கள் வீட்டில் வைப்பாங்க. ஆனால் நீங்கள் அந்த புதுசாக வாங்கி பண்ணுறவங்க, இந்த தொழில் ஆடு வளர்ப்பை வந்து பண்ணுறவங்க கண்டிப்பாக அதை வந்து செய்ய வேணாம். கொஞ்சம் கொஞ்சமாக வேணால் பழகிட்டு அதுக்கப்புறம் வேணால் நீங்கள் கொடுத்து பாருங்கள். ஓகேங்களா? அதே மாதிரி நிறைய வெளியிலேருந்து தீவனங்கள்லாம் வாங்கி போடுறாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் தீவனத்தை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆடு வளர்க்க ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம தீவனத்தை எடுத்தாலுமே நம்ம நிறைய வெளியில் வாங்கினோன்னா நம்மளுக்கு தான் அதில் வந்து லாஸ் வந்து வரும். ஏன்னா நம்ம தான் அதுக்கான தீவனத்தை வந்து ரெடி பண்ணி கொஞ்சம் வச்சுருக்கணும். இதெல்லாம் வந்து மறக்காமல் மைண்டில் ஏற்றி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு ஆடு வந்து ஒரு நாளில் வந்து காலையில் மாலை அப்புறம் 2 வேளை சாப்பிடும். இருந்தாலும் எங்கள் ஆடு வந்து எப்படின்னா காலையில் 5 மணிக்கு ஒரு தடவை கொலை கட்டிடுவாங்க கொஞ்சமாக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆடுகளெல்லாம் வந்து மேய்ச்சலுக்கு அனுப்பிட்டு குட்டிகளுக்கு வந்து தனியாக கொலை கட்டுவாங்க. அதுக்கப்புறம் மேய்ச்சலுக்கு போகிற ஆடு வந்து மதியம்லாம் மேயாது. ஏன்னா வெயில் பார்த்திங்களா எப்படி மண்டையை பழக்குதுன்னு. அதனால் மதிய வேளையில் மேயாது. சாயங்காலம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயில் தாழ இருக்கும் பார்த்திங்களா, அப்போ தான் ஆடுகள் வந்து மேய ஆரம்பிக்கும். இப்போயுமே 7 மணி 7:15 7:30 வரைக்குமே மேய்ஞ்சிட்டு தான் அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கே வந்து சேரும். அதனால் மேய்ச்சலுக்கும் விடுறது, உங்களுக்கு இடம் இருந்தால் அந்த ஆப்ஷனை நீங்கள் வச்சுக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஆடு வளர்ப்பு ரகசியங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திப்போம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு என்ன வீடியோ போடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தாலும் அதே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அதுக்கான வீடியோவும் நான் வந்து ரெடி பண்ணி போடுறேன். இந்த மாதிரி வித்தியாசமான டாப்பிக்கில் ஆடு வளர்ப்பு முறையை ஃபுல்லாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக என் சேனலில் வந்து டெய்லி வாட்ச் பண்ணுங்கள். டெய்லியுமே டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட் தான் நான் வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? நாளைக்கு என்ன வீடியோ போடலான்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம்.